கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மே 17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, இன்பம் பெருக்கல் துன்பம் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் கையிலே நன்மை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். யோபு 2 அதிகாரம் 10 வானவில்லை மெருகேற்றுவது அதன் பல வண்ணங்கள். அதே போல வாழ்க்கை என்னும் வானவில்லையும் மெருகேற்றுவது மகிழ்ச்சி, வெற்றி, ஆரோக்கியம் போன்ற வண்ணங்கள். அதே சமயம் சோகம், தொல்லை, நோய் போன்ற சில கருப்பு வண்ணங்களும் உள்ளன. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்று மெச்சிக்கொள்கிறோம். ஆனால் துன்பங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேள்வி கணைகளை எழுப்புகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்போதும் ஆசைகளை முன்னிறுத்தி வாழும் வாழ்க்கை அல்ல. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை அனுதினம் சுமக்கும் ஒரு வாழ்க்கை. சுகபோக ஜீவிகளாய் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்காய் சுமை தாங்கிகளாய் வாழும் வாழ்க்கை. சுக வாழ்வுக்கான தேவனா, சர்வ வல்லவரா? இந்த வசனமானது நம் விசுவாசத்தின் மிக அடிப்படையான ஒரு சவாலை கேட்கிறது. செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், குடும்பம் என எல்லாவற்றையும் இழந்த நிலையில் யோபுவின் மனைவி, இன்னும் ஏன் உம்முடைய உத்தமத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்? தேவனை தூஷித்து மரித்து போகலாமே என்று கேட்கிறாள். இன்று நாம் பல நேரங்களில் கர்த்தரை ஒரு சுக வாழ்வுக்கான தேவனாக மட்டுமே கணக்கிடுகிறோம். நன்மை நடக்கும் போது மட்டுமே அவரை நேசிக்கவும் துதிக்கவும் தயாராக இருக்கிறோம். துன்பம் வரும்போது தேவனே, நீர் உண்மையிலேயே நல்லவரா என்று கேள்வி எழுப்புகிறோம். யோபு தேவன் கொடுப்பவர் மட்டுமல்ல, அவர் சர்வலோகத்தையும் ஆளுகை செய்யும் சர்வ வல்லவர் என்றதான சத்தியத்தை அறிந்து கொண்டார். ஆனால் யோபு தன் மனைவியை பைத்தியக்காரி என்பதாக சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் கண்ணீர் வழிந்தோடுகிறதா? ஏன் என்ற கேள்விக்கு விடை தேடி கதறுகிறீர்களா? அவருடைய அன்பான கரம் மட்டுமே இந்த சோதனையின் நடுவிலே நம்மை அணைத்து சுமக்க முடியும். எனவே தேவன் கையில் ஒவ்வொரு தினமும் நன்மையை பெற்றுக்கொள்கிற நாம் தீமையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். நன்மை வரும்போது மகிழ்ந்திரு, தீமை வரும்போது விலகாதிரு. நன்மையோ தீமையோ ஆண்டவர் கரங்கள் தாங்கும். நீர் அமைதியாயிரு. ஆமேன்.